ஏங்க உங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் சேராதல்ல. உடம்பு சரியில்லாம படுத்துட்டா நான் பாத்துக்க மாட்டேன். விடுமா, ஒரு நாள் தான் சாப்பிடுறாரு. ஓடி நீயிலேனே மருமகனை பாத்துக்கோ. அப்படி ஏமா? மாமா நான் பாத்துக்கிறேன். ஓஹோ மா, துணியெல்லாம் துவைச்சிட்டியா? அத்தை எல்லா வேலையும் நான் அப்பவே பண்ணிட்டேன். மாமாவுக்கு எப்படி வாட்ஸ்அப் கால் பண்றதுன்னு தெரியலையாமா? கொடுங்கம்மா, நான் சொல்லி தரேன். விட்றா, எனக்கு என் மருமக இருக்கிற, அவ சொல்லி தருவா. ஓ அந்த அளவுக்கா? அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. ஏன்டா வீட்டுக்கு ஒரே பையன் செல்லம் கொடுத்து வளர்த்தா நீ இந்த அளவுக்கு ஆயிட்டியா? நீ பெத்தவங்க நாங்க எதுக்குடா இருக்கிறோம்? அதெல்லாம் உன்ன கொல்லண்டி. அப்பா என்ன நம்புங்கப்பா, அவன் நல்ல பொண்ணுப்பா. அந்த பொண்ணு நம்மளுக்கு வேண்டாம்டா. இது இதோட விட்டுரு, பாத்துக்க. அன்னைக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, பண்ணிக்கிட்டுமா? அக்கா நீதான்க்கா என் லைஃபோட ரோல் மாடலு. நீதான்க்கா எனக்கு எல்லாமே. இது ஏன் என்னோட இன்னொரு அம்மாவே நீதான். அப்படியா? தேங்க்ஸ்டா. ஆனா சாரிடா, என்கிட்ட காசுலாம் இல்ல. காசு இல்லையா? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. அம்மா என்னடா இன்னைக்கு என்ன 15 வயசு கம்மியான மாதிரி இருக்கீங்க? எங்கிட்டயும் காசு இல்லடா, போய் உங்க அப்பா கிட்ட கேளு. அப்பா கிட்டயா? தண்டமா சுத்துற உனக்கெல்லாம் எதுக்குடா காசு? அப்பா ப்ராஜெக்ட் கொஞ்சம் காசு தேவைப்படுது. உனக்கு நான் A4 ஷீட்டு ஷார்ட் பேப்பரும் கலர் கலரா வாங்கி கொடுத்தா நீ கிழிச்சு கம் போட்டு ஒட்டுவேன். அதுக்கு நான் காசு கொடுக்கணுமாடா? இல்லப்பா வேணாம்ப்பா. மளிகை கடைக்கார கிழிஞ்ச நோட்டை கொடுத்துருக்கா, மாக்கா நாட்டை பார்க்காம வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கெல்லாம் காசு ஒரு கேடு. ஐயோ அவர்கிட்ட காசு கேட்டு மானுங்கிறதுக்கு உலக வங்கியில கூட ஈஸியா கடன் வாங்கிட்டு போயிடுவேன். இருடி, அப்பா வரட்டு சொல்றேன். முதல்ல இந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த டைலாக் மாத்துறீங்களா? கேட்க முடியல. பாருங்கம்மா. சரிம்மா நான் போயிட்டு வரேன். டேய் தம்பி, உனக்கு ஏதாவது வேணுமாடா? இல்லண்ணா, வேணும்னா கேக்குறேன். நான் வெளியே போறேன், அப்படியே அவ ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறேன். சரிண்ணா, வா போலாம். தம்பி உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரதாடா? கடையில இருக்கேன். அண்ணா எனக்கு ஒரு லாங் சைஸ் அன்ரூல் நோட் மட்டும் வாங்கிட்டு வாண்ணா. சரிடா, ஓகே. ஏங்க உங்களுக்கே ஆஃபீஸ் போக லேட் ஆச்சுன்னு சாப்பிடாம கூட போறீங்க. இதுல எதுக்குங்க உங்க தம்பிக்கு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க? அது பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கே, ஆனா 10 ரூபா தான் இருக்கு. ஐயோ இதை வச்சுதான் நாளைக்கு பஸ்ல போகணும். வேணாம் அப்பா, நடக்கவே முடியல. ஐயோ நோட்டு வேற தீர்ந்துருச்சே, நம்மக்கிட்ட நோட்டு வாங்க கூட காசு இல்லை. அதனால தான் நான் பட்ட கஷ்டம்லாம் என் தம்பியும் படக்கூடாது, நீ இவ்வளோ பண்ணுறேன். டேய் தம்பி, கிளம்பலாமாடா? ரெடிண்ணா, வா போலாம். என்னது இது? கேண்டில் லைட் டின்னர். சாப்பிடலாமா? சக்கரே என் சக்கரே மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே ஸ்நேகமோ பிரேமமோ ஈடிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன எங்க அம்மா வீட்டுல ஜாலியா கால் நீட்டு உட்காந்துட்டு போன் நோண்டிட்டு இருக்கேன். ஏண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறதுலாம் பொண்டாட்டிங்க செய்ய வேண்டிய வேலை தாண்டி. அது பண்ண மாட்டேன்னு உங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துட்டா. கிளம்பி வா ஃபர்ஸ்ட். அதெல்லாம் வர முடியாது. வர முடியாதா? நீ கிச்சனுக்கு போ. ஐயோ கிச்சன்ல என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே. அங்க செல்ஃப்ல ஒரு டீ கப் இருக்கா? ஆமா இருக்கு. அதை தூக்கி கீழே போடு. இப்போ எப்படி அந்த உடஞ்ச கப்பை ஒன்று சேர்க்க முடியாதோ அதே மாதிரி தான் நம்மளும் ஒன்று சேர முடியாது. நான் தூக்கி போட்டது பேப்பர் கப்பு, உடையவே இல்லையே. மரியாதையா ரெடியாரு, வந்து கூட்டிட்டு வரேன். ஏய் எனக்கு ஒரு டீ போட்டு தாடி, தலை வலிக்குது. டீ எல்லாம் போட்டு கொடுக்க முடியாது, நீங்களே போட்டு குடிங்க. அப்படியா? இப்ப பாரு. அம்மா என்னப்பா? டீ குடிக்கிறீங்களா? வேண்டாப்பா. டீ குடிக்கிறீங்க. சத்யா சொல்லுங்க. அம்மாக்கு ஒரு டீ போட்டு வா. இதோ போட்டு வரீங்க. எனக்கு சேர்த்து ஒரு டீ போட்டு வா. ஓ உனக்கும் டீ வேணுமா? இருடா உனக்கு உப்பு போட்டு தரேன். என்னன்னா காலம்ல சூடே இல்ல, நல்லா ஆவி பறக்க பறக்க சூடு பண்ணி கொடுங்க, அப்பதான் சாப்பிட முடியும், அப்பதான் டேஸ்ட் தெரியும். சரிப்பா. அண்ணா அப்படியே அடுப்புல இருக்க 4-5 கங்க சேர்த்தி போடுங்க, நல்லா சூடா சாப்பிட்டு வாய் வெந்து போகட்டும். அடிப்பாவி, கடைக்கார பண்ணி கொடுத்தா கூட நீ வேணான்ற போல, இதே உங்க அப்பா வீட்டு கடையா? மூட்டுறி. உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஆமா உங்க அம்மா அப்பாவுக்கும் எனக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ சாப்பிட்றதுலேயே எடுத்துக்கவே, எங்கள் அம்மா ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிற, சாப்பிடு சாப்பிடுன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா கரெக்டாக நான் சாப்பிடும்போது மட்டும்தான் திட்டுவார். அப்ப நானு? நீயா? இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டாவே திட்டுவேன்.
உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. பேபி ஆ. இங்க பாத்தியா, பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிட்டா 50% ஹெல்த் இஷ்யூஸ் வராதான். ஏய் அப்படியாடி? இப்பவாது என்ன சந்தோஷமா வச்சுக்குவியா? அப்போ இன்னொரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கிட்டா 100% எந்த பிரச்சனையும் வராதா? என்னது, உனக்கு இன்னொரு பொண்டாட்டி தேவையா? ஏய் வேணாண்டி சத்யா, தண்ணி கேன் எங்க வைக்கிறது? சீக்கிரம் சொல்லு, ரொம்ப வெயிட்டா இருக்கு. வா வந்து என் தலையில வை. சத்யா, எல்லாமே ஓகேவா? நீ சொன்ன மாதிரியே தலை மேல வச்சுட்டேன். சரி ஓகேன்னு தான் நினைக்கிறேன். தூங்கி எந்திரிச்சு வந்து சொல்லு. இறந்திடவா நீ பிறந்தாய் உன் சமையலறையில். சத்யா, உனக்கு என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா? ஆமா ஆமா, எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணு. என்னம்மா? நீ எதுவுமே பேசாம அமைதியா இரு, அதுவே நீ பண்ற பெரிய ஹெல்ப். பேபி, இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்குல்ல? ஆமா செம்மையா இருக்கு. ஆமா பேபி, நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு வரப்போற பொண்டாட்டி ஹைட்டாவா, ஒயிட்டாவா, குண்டாவா, ஒல்லியாவா, எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட? வாயை மூடிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். மூடிட்டு இருக்கியா? போய் தூங்குவியா? சும்மா நொய்யி நொய்யி நொய்யி. பேபி, அடுத்த வாரம் என் ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா தங்கம், போயிட்டு வா. ஆனா இங்க அவன் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டான்ல. அப்புறம் உங்க ஐயாவா வந்து தாலி கட்டுவாரு. அம்மோ, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடியே போயிடலாம். நாளா வல்லடி உங்க வீட்டுக்கு, எனக்கு வேலை இருக்கு. நீ வேணா போயிட்டு வா. என் மாமா பசங்கெல்லாம் 1 வாரம் முன்னாடியே வந்துருவாங்க. சரிம்மா, நானும் வரேன். சந்தேகம் பிடிச்சுவேன். உன்னை கல்யாணம் பண்ண பாரு. ஷோ, டிராவல் பண்ணி பண்ணி செம்ம டயர்டா இருக்கு. சை, இதுக்கே எப்படின்னா குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவியோ? எனக்குலாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஃப்ரெண்டு இருக்கா, அவகிட்ட விட்டுட்டு போயிடுவேன். பத்திரமா பார்த்துப்பா. ஏய், உன் ஃப்ரெண்டு நல்லா பார்த்துப்பாளான்னு நமக்கு எப்படி தெரியும்? நீ வெளியே போகும்போது ஒரு நாள் என்னாவோ வீட்டில் விட்டுட்டு போ. அவன் நல்லா பார்த்துக்கலான்னு நான் சொல்கிறேன். மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. ஏய், என்ன இடிச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? சொல்லு. பாசமா தடவி கொடுத்து சாரின்னு சொல்லிட்டு போ. சரி, சாரி செல்லம். என்னடா பண்ற? நீ தானம்மா இடிச்சா தடைவிட்டு சாரி சொல்லணும்னு சொன்ன. அது ஏன் கிட்ட? ஏங்க பேபி, கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது லவ் பண்ணிருக்கியா? கிரஷ் இல்லடா. பாய் ஃப்ரெண்டு? இல்லடா. சூப்பர். உனக்கு? எனக்கு ஒரு 8 கிரஷ் இருந்தாங்க, 9 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, 10 எக்ஸ் இருந்தாங்க, அவ்வளோதான். ஏண்டா பொறுக்கி நாயே, இதென்ன ஹாட்டா இல்ல கேர்ள்ஸ் ஹாஸ்டலா? உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஆமாம்மா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்ன தூரத்துல இருந்தெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க. என் கரகம் அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. ஆமா, தூரத்துல இருக்கவன் தான் வருவான், பக்கத்துல இருக்கவங்க தான் உன்னோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும்ல. அப்படி ஏம்மா, உங்க அப்பா ஆதார் கார்டு அனுப்பிச்சுட சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப்ல. ஓ, அந்த மெசேஜ் நீ இப்பதான் பாக்குறியா? அது 1 வாரம் முன்னாடி எங்க அப்பா அனுப்பிச்சது. அதாவது நான் வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேலம்மா, நான் யூஸ் பண்ணதுனால நான் தெரியல. ஆமால, நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டியோ? மறந்துட்டேன். ஓ, நீ அப்படி வரியா? இப்ப பாரு. ஹலோ நேத்ரா, நீ என்ன பண்ணு, அவருக்கு வாட்ஸ்அப்ல நாளைக்கு உன் புருஷன் வெளியே போறான், நீ வீட்டுக்கு வரேன்னு மெசேஜ் பண்ணு. உடனே பண்ணு, சரியா? மாட்டினியா? 1 2 3. சத்யா, நேத்ரா நாளைக்கு வீட்டுக்கு வராளாமா? அப்படியா? எதுல சொன்னா? வாட்ஸ்அப்ல. நீங்க தான் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ண மாட்டீங்களே. இங்க வாங்க. வாடா. நான் வரல. நல்லா சாமி கும்பிட்டுக்கோ, சரியா? சரி. முருகா, நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் புருஷன் எப்பவுமே என்னையவே நினைச்சிட்டு என் கூட சந்தோஷமா இருக்கணும். ஆமா முருகா. அப்படி இல்ல வேற வழியாவது நினைச்சான்னா உன் கூடயே வச்சுக்கோ, நல்ல சந்தோஷமா. அடிப்பாவி, சாமி விட்டே கொல்ல பாக்குறியா? போதும் போதும் சத்யா, பக்கத்து வீட்டில் பயங்கர சண்டை போல, ஒரே சவுண்டா இருக்கு. அதெல்லாம் எதுக்கு கண்டுக்கிற? நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இரு. அக்கா அக்கான்னு சொல்லுவ, அதனால என்னன்னு கேட்ட, சொல்லு. ஐயோ, அது ஒன்றும் இல்லடா. அவங்க ஏதோ சமைச்சு கொடுத்துருக்காங்களா ஆசையா அவங்க புருஷனுக்கு. அவர் சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாராம். அதான் நாக்கு வெட்டிட்டாங்கன்னு காலையில இருந்து ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நான் உனக்கு ஆசையா தக்காளி குழம்பு செஞ்சிருக்கேன், எப்படி இருக்கு? உன் சமையலுக்கு என்ன அற்புதமா இருக்கு, சூப்பர்.
சத்யா தண்ணி கொட்டிருச்சு, என்ன பண்றது? பரவாயில்லம்மா விடு, நான் வந்து துடைக்கிறேன். பரவாயில்ல கூட, நான் துடைக்கிறேன். பரவாயில்லம்மா. எப்பராச்செல்லாம் கொட்டுச்சு? இப்படி இப்படி. நீயே தொடச்சுக்கோ.